ADX இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ADX இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சது ஜே வில்லஸ் பில்டர். இவர் தான் நமக்கு வந்து RSI, பேரபோலிக் சார் அண்ட் ATR இண்டிகேட்டர்ஸுமே கண்டுபிடிச்சது. ADX இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால ட்ரெண்டிங் டேவா இல்லை சைட்வேஸ் டேவா இல்லை பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இண்டிகேட்டர்ஸ் மாதிரி ADX இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாலுமே ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை நம்மளால மெஷர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ADX இண்டிகேட்டர்னா என்ன, ADX இண்டிகேட்டர்ஸை ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ADX இண்டிகேட்டரோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ADX இண்டிகேட்டரை எப்படி நம்ம ட்ரேடிங் வித் சார்ட்டில் ஆட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் வீடியோ சீரிஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம 6 அண்டர்லே இண்டிகேட்டர்ஸ் அண்ட் 8 ஓவர்லே இண்டிகேட்டர்ஸை டீட்டெயில்டாக பார்த்துட்டு வரோம். இதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ADX இண்டிகேட்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ADX இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ண முடியும். ஓகே, மெஷர் பண்ணலான்னும் போது என்ன வேல்யூஸில் மெஷர் பண்ணலாம்னாக்கா 0லேருந்து 100 வரைக்கும் இதனோட வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, வெதர் இல்லைனாக்கா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குதா என்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் இதில் மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் போய் ADX இண்டிகேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லைன் ADX மட்டும்தான் காட்டும். ஆக்சுவலாக அதில் ஒன்று வந்து உள்ள 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா DI, ப்ளஸ் DI, ஒன்று வந்து மைனஸ் DI. இந்த ப்ளஸ் DI என்றது என்னன்னாக்கா பாசிட்டிவ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அண்ட் மைனஸ் DI என்றது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டுள்ள கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை ஸ்மூத்தன் பண்ணது தான் நம்மளோட ADX என்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனோட வேல்யூஸை நம்ம எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலான்றது பார்த்துலாம். ஸோ 0லேருந்து 20 வரைக்கும் ADX வேல்யூ இருக்குனாக்கா அது சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் அதே மாதிரி 20 to 40 இருக்குனாக்கா அது மாடரேட்டான ஒரு ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 40 to 60 இருக்குனாக்கா நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் 60 to 100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரலாக அவ்வளோ நடக்காது. நடக்குதுன்னா ரொம்ப ரேர் கேசஸில் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஆல்டுகெதர் இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக ADX இண்டிகேட்டர்னா என்னன்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் இந்த பாசிட்டிவ் DI லைன், அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது நெகட்டிவ் DI லைன், அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிறது தான் நம்மளோட ADX லைன். ஓகே, ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து ADX லைன் தான் நம்ம பார்க்குற சார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை எப்படி கொண்டு வருதுன்றதை நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ADX இண்டிகேட்டரை ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிஃபை ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம என்ன சொல்லி இந்த மாதிரி ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் மெஷர் பண்ணுறது தான் நம்ம ADX யூஸ் பண்ணுவோம். இதில் ADX வேல்யூ வந்து 25க்கு மேலே இருந்ததுனாக்கா அப்போ நம்ம வந்து அதை வந்து ட்ரெண்டிங் டேவாக வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அதை மார்க்கெட் வந்து ட்ரெண்டாக இருக்குது என்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் 25க்கு கீழே இருந்ததுனாக்கா அது சைட்வேஸான மார்க்கெட். அந்த நேரத்தில் நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ADX இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ முன்னாடி நான் முடியாது சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த மைனஸ் DI அண்ட் ப்ளஸ் DI லைன்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்க முடியாது. அதை ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம ப்ளஸ் DI லைன் மைனஸ் DI லைனுக்கு மேலே இருந்ததுனாக்கா, அண்ட் அதே சமயத்தில் நமக்கு வந்து 25க்கு மேலே ADX வேல்யூஸ் இருந்ததுனாக்கா அப்போ நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு ரொம்பவே சிம்பிள். மைனஸ் DI லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் அண்ட் ப்ளஸ் DI லைன் வந்து கீழே இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் ADX வந்து நமக்கு ரைஸ் ஆகிட்டே 25க்கு மேலே வந்து போகணும். ஓகே, ஸோ இதில் நமக்கு கிளியராக புரியுது என்னன்னாக்கா ADX வேல்யூ வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த 2 ட்ரெண்டுலையுமே 25க்கு மேலே போகும்ன்றது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஆல்டுகெதர் நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்குமே வந்து நம்ம ADXை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கனிங் ஆர் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ADX. ஓகே, ஸோ ADX வந்து அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருந்ததுனாக்கா அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்றது வந்து அர்த்தம். அதே மாதிரி அந்த ட்ரெண்டு எல்லாம் மேலே ADX எல்லாம் மேலே ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே வரும். அந்த நேரத்தில் வந்து வீக்கனிங் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்களேன், நான் வந்து 25 லைனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸாக இருக்குது. 25 லைனுக்கு மேலே போகும்போது மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்தது. அண்ட் திரும்ப இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது 25 கீழே வந்து நமக்கு வந்து ADX வேல்யூஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 3வது பாயிண்ட். 4வதாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்போல்லாம் வந்து 20க்கு
கீழே ஏடிஎக்ஸ் வேல்யூஸ் இருக்கும் அப்போ நம்ம பிரேக் அவுட் ட்ரேட்ஸை பார்க்கவே கூடாது. எப்போ 25க்கு மேலே வந்து நமக்கு வந்து ஏடிஎக்ஸ் வேல்யூ போகுதோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேட்ஸை கன்சிடர் பண்ணணும். இது நமக்கு சாப்பி மார்க்கெட்டில் பிரேக் அவுட்ஸை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏடிஎக்ஸை தனிச்சையாக வெறும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 ரேரான கேசஸ். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏடிஎக்ஸ் கூட வந்து நம்ம மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் அண்ட் டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு வந்து மொமெண்டம் பேஸ்டு அண்ட் எம்ஏசி யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸை டைமிங் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து லைக் நம்ம ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூட கம்பைன் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும். இப்போ நம்ம ட்ரேடிங் வித் சார்ட்டில் ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம இண்டிகேட்டர்ஸ் டேப்பில் ஏடிஎக்ஸ் டைப் பண்ண உடனே ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் சொல்லிட்டு வரும். இதுதான் ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏடிஎக்ஸ். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே ஏடிஎக்ஸ் அண்ட் டிஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 இண்டிகேட்டருமே ட்ரேடிங் வித் சார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து வெறும் அந்த ஏடிஎக்ஸ் லைன் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. பட் அதே வந்து ஏடிஎக்ஸ் அண்ட் டிஐயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மொத்தம் 3 லைன் இருக்குது. ஒன்று வந்து ஏடிஎக்ஸ் லைன் அண்ட் ஒன்று பாசிட்டிவ் டிஐ அண்ட் ஒன்று வந்து நெகட்டிவ் டிஐ. ஓகேங்களா. ஸோ நம்ம இது வந்து இந்த ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து நம்ம அதாவது ட்ரெண்ட் அனாலிசிஸ் கூட நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு அதெல்லாம் தேவையில்லைனாக்கா நம்ம வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் செட்டிங்ஸ், டிஃபால்ட் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து ஏடிஎக்ஸ் ஸ்மூத்தனிங் வந்து 14 பீரியட் வச்சு தான் ஸ்மூத்தனிங் பண்ணுவோம். ஸோ டிஐ லென்த்துமே வந்து 14 தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஆல்டுகெதர் இப்போ உங்களுக்கு வந்து இது பேசிக்காக இதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியோட டிஃபால்ட்டான செட்டிங்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த ஏடிஎக்ஸ் அண்ட் டிஐக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஸ்டைலில் நமக்கு வந்து ப்ளஸ் டிஏ வேணுமா மைனஸ் டிஏ வேணுமா என்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அதனோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு கிளியராக புரியும் நமக்கு வந்து லைக் ஏடிஎக்ஸ்க்கு வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது நான் முன்னாடி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் வித் சார்ட்டில் ஆட் பண்ணி நீங்களும் உங்கள் ஓன் ரிசர்ச்சை வந்து பண்ணுங்கள் ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் மூலிமா. டெஃபினட்டாக நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்ட்டு சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம மற்ற இண்டிகேட்டர்ஸை நீங்கள் போட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இங்கே என்ன எடுத்துருக்கேனாக்கா, ஒரு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎக்ஸை வந்து நம்மளோட பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ இது மாதிரி உங்களோட பிரேக்அப் செட்டப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏடிஎக்ஸை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாங் ட்ரேடுக்கு வந்து என்ன பிளான்னாக்கா, எப்போல்லாம் வந்து நமக்கு ஓஆர்பி ரேஞ்சோட ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்னல் ஓகே ஆகிடுச்சு. செகண்ட் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்கணும், செகண்ட் சிக்னல் டன். அண்ட் ஏடிஎக்ஸ் வந்து 25 வேல்யூக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நம்ம 3 சிக்னல்ஸுமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லாங் ட்ரேட்ஸை நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வந்து எக்ஸிட்டாக போட்டுருவோம். அண்ட் எப்போ கேண்டில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து நம்மளோட எக்ஸிட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து லாங் ட்ரேடுக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி ஷார்ட் ட்ரேடுக்கு பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் ட்ரேடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஓடுது. அதனோட லோவுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் சூப்பர் ட்ரெண்டு கீழே இருக்கணும். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎக்ஸ் வேல்யூ 25க்கு மேலே இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம ஷார்ட் ட்ரேட்ஸை பிளான் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக நம்ம சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். எப்போ வந்து கேண்டில் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து எக்ஸிட்டாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டட் குவரிஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டிடி சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பை.